அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை போற்றியும் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னாக்கா சனிப்பயிற்சி, வருகிற சனிப்பயிற்சி பத்தி தான் பேசுறேன். ஏஎல்பியினுடைய அணுகுமுறை எப்படி, சனிப்பயிற்சி இல்லை எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஏஎல்பியினுடைய அணுகுமுறை எப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. என் பேர் குமரேஷ் பாபு. நான் கடந்த ஒரு மாசமா பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அநேகமாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு போட போகிற இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பொதுவாகவே சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சினா என்னதுன்னாக்கா கோச்சார கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வீடாக பயிற்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சனி வந்து இப்போதைக்கு வந்து கும்பராசியில் இருக்கு. ஸோ வருகின்ற மார்ச் மாதத்தில் வந்துட்டு அது வந்து மீன ராசிக்கு போகுது. அதே மாதிரி மே மாதத்தில் வந்து ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருது, கேது வந்து கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு போகுது. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு போறாரு. இதுதான் வந்து மேஜர் பிளானட்ஸ் வந்து பயிற்சி அடைகிறது. மற்ற கிரகங்கள் லைக் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் வந்துட்டு ஒரு மாசம் 1.5 மாசத்துலயே பயிற்சி ஆயிட்டே இருக்கும். சந்திரன் 2 நாள்லயே பயிற்சி ஆயிட்டே இருக்கும், ஒவ்வொரு வீடா போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அதனால வந்து அந்த கிரகங்களுடைய பயிற்சி அவ்வளவா நம்ம வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு சில கட்டத்தில் நாங்கள் ஜோதிடர்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட் மேஜராக வந்து மக்கள் பேசிக்கிறது வந்து சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரீஃபாக நான் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது சாம்பிள் ஜாதகம் தான் 2 போட்டிருக்கேன். சனி வந்து கும்பத்திலிருந்து பிப்ரவரி மார்ச் மாதத்துல வந்துட்டு இங்க போறாரு, மீனத்துல போறாரு. இப்ப இந்த சாம்பிள் ஜாதகத்துல வந்து ஜென்ம லக்னம் வந்துட்டு தனுஷ லக்னம். பட் வந்துட்டு அவருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்துட்டு மிதுனம் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஜென்ம ராசி வந்து சந்திரன் எங்க இருக்காரு, கடகத்துல இருக்காரு. பூசம் 1ல அவர் பிறந்திருக்காரு. இப்போதைக்கு வந்து சரி. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்கா ஏஆர்பிங்கிறது கூட இன்னொரு ஃபீச்சர் இருக்கு ஏஎல்பியில. ஏஆர்பிங்கிறது என்னன்னாக்கா அக்ஷய ராசின்ட்டு அர்த்தம். அதாவது இப்ப பாருங்க, இந்த ஜாதகக்காரர், சாம்பிள் ஜாதகக்காரர் வந்து பிறக்கும்போது சந்திரன் கடக ராசியில பிறந்திருக்காரு. சந்திரன் எங்க இருக்காரோ அதான ராசி நமக்கு எல்லாம் தெரியும். கடக ராசியில பிறந்திருக்காரு. பூசம் 1ங்கிற நட்சத்திர புள்ளியில பிறந்திருக்காரு. அப்படின்னா அவர் வந்து பூசம் சனி திசை கடந்திருப்பாரு, அடுத்து புதன் திசை கடந்திருப்பாரு, அதுக்கு அடுத்து கேது திசை கடந்து இப்ப சுக்கிர திசை போயிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ சுக்கிரன்ல வந்து பூரம் 3ங்கிற நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. அப்படின்னா ஏஆர்பி அக்ஷய ராசிங்கிறது இதுதான். அப்படின்னா சிம்மம் தான் அவருடைய அக்ஷய ராசி. அந்த சிம்மம் கூட இன்னும் மைனூட்டா போனோம்னாக்கா பூரம், அதாவது பூரம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். ஸோ அவருக்கு வந்து சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. இந்த சுக்கிரனுக்கும் இந்த சனி பயிற்சிக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. தெரியுதா? இப்ப இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா இப்ப கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இப்ப. ஸோ இந்த சாம்பிள் ஜாதகர் படி அவருக்கு எல்லா பயிற்சியுமே வந்து ராசி பேஸ்ல தான் நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ சந்திரன் கடகத்துல இருக்கிறது நினைச்சிட்டு இவருக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, அப்படின்னா சனி வந்து 8ல இருக்காருன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும், அவர் வந்து வருத்தி எடுத்துட்டு இருப்பாரு சனி பகவான் அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். பட் அவருடைய அக்ஷய ராசி எங்க இருக்கு, சிம்மத்துல இருக்கு, அதுவும் சுக்கிரனோட நட்சத்திர புள்ளியில போகுது. அப்படின்னா அந்த அஷ்டம சனிக்கும் வரப்போகின்ற சனி பயிற்சிக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது, எந்த வித இம்பாக்டும் கிடையாது அவருக்கு. தெரியுதா? எப்ப இம்பாக்ட்னாக்கா இந்த சுக்கிர திசையில சனி புக்தி போகும்போது ஒரு ஸ்மால் பீரியட் மட்டும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு உண்டு. தெரியுதா? ஸோ சனி திசை, சுக்கிர திசை சனி புக்தியில வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் எப்படி, எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க அதை பொறுத்து இம்பாக்ட் ஆகும். தெரியுதா? அநேகமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சாம்பிள் ஜாதகத்தை படி பாருங்களேன். இவருக்கு வந்து ஜென்ம லக்னம் சிம்மம், ஏஎல்பி லக்னம் வந்துட்டு துலாம், சனி அங்கே இருக்காரு, கிரகம் அங்கே இருக்காரு.
இப்ப போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி ஏழ்பில வந்து சதயம் 3 ராகுவோட நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. ராகு திசை நடந்துட்டு இருக்கு. அப்பன்னா தெரியுதா? இப்ப வந்துட்டு ராகு திசை நடந்து முடிஞ்சு, குரு திசை நடந்து முடிஞ்சு, இப்ப சனி திசை போயிட்டு இருக்கு அவருக்கு. ஏஆர்பி சனி திசையில அனுஷம் 3வது நட்சத்திர புள்ளில போயிட்டு இருக்கு. அப்பன்னா இந்த சாம்பிள் ஜாதகருக்கு சனி திசை வந்து சனி பயிற்சி இம்பாக்ட் ஆகும். எதுக்குன்னா சனி திசை போயிட்டு இருக்கு அவருக்கு. தெரியுதா? ஸோ சனி திசை எப்பப்போ போகுதோ அந்த எப்பப்போ சனி திசை போகுதோ, எப்பப்போ வந்து வேறு திசையில சனி புக்தி போகுதோ அந்த டயத்துல வந்துட்டு சனி பயிற்சினால கோச்சார சனி எங்க இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி, பிளஸ் அவருடைய கிரக நிலைப்படி சனி எங்க இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அமையும். நல்லதோ கெட்டதோ சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ இந்த ஜாதகர் சாம்பிள் ஜாதகர் படி பார்த்தீங்கன்னா அனுஷம் 3 அப்போனா சனி திசை போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஏஆர்பில இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சனி பயிற்சி சனியோட ஆதிக்கம் நல்லது கெட்டது பண்ணுவாரா அப்படிங்கிறது ராசியில இருந்து தான் நம்ம பார்ப்போம் எப்பவுமே. ஸோ ஏஆர்பிங்கிறது இங்க வந்து விருச்சிகம் 1 2 3 4 இன்றைய தேதியில வந்து 4ஆம் பாவகத்துல இருக்காரு அவர். தெரியுதா? ஸோ நல்ல வீடு தான். 4ஆம் பாவங்கிறது நல்ல வீடு தான். அவருக்கு வந்து அநேகமா நல்ல சொத்து சுகம் எல்லாமே கொடுத்துருப்பாரு அவரு. தெரியுதா? இந்த சனி பயிற்சி இப்ப இருக்கிற சனி பகவான் கோச்சார சனி. பட் இப்ப போற இது வந்து 5வது பாவகம். 5வது பாவகம் போறாரு. அவருடைய கிரகம் வந்து சனி வந்து எங்க இருக்காரு? ஏஆர்பிக்கு 12ல இருக்காரு, அதாவது ஏஎல்பிலே இருக்காரு. அப்பனா என்ன பலன் கிடைக்கும் இவருக்கு? குழந்தைகள்னால விரயம் இருக்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் வந்து வெளிநாடு போயிட்டு வெளியூர் போயிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன குலதெய்வ கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி பல பலன்கள் நம்ம எடுக்கலாம். தெரியுதா? அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், அமைக்கின்ற பாவகத்தை பொறுத்து. இப்ப இதே சனி வந்து வேற ஏதாவது பாவகத்துல இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பலன் வரும். ஸோ இதாங்க, அதாவது நம்ம வந்து பிளைண்டா வந்து நான் அது கடகராசி, எனக்கு வந்து சனி பகவான் இப்ப 8ல வராரு, அஷ்டமர் சனி, எனக்கு வந்து நல்லா இருக்காது, நான் வந்து விருச்சிக ராசி இந்த இடத்துல இருக்காரு, எனக்கு சரி இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தெரியுதா? எப்பப்ப உங்களுக்கு வந்து சனி திசை போகுதோ, எப்பப்ப உங்களுக்கு வேறு திசையில சனி புக்தி போகுதோ அந்த டயத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த சனி பயிற்சி குரு கோச்சார சனி வந்து இம்பாக்ட் பண்ணும். நல்லது கெட்டது பண்ணும் உங்களுக்கு. தெரியுதா? ஸோ தேவையில்லாம வந்து எனக்கு வந்து கடகம் 60% கொடுத்துருக்காங்க, ஐயோ எப்போ இருக்குமோன்ட்டு பயப்பட தேவையில்லை. எனக்கு வந்து தனுஷு எனக்கு 95% கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப நல்லா நடக்கும்ட்டு பூரிப்பு அடைகிறதுக்கும் தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஒரு 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 விதமான வீடியோஸ், அது பார்க்க கூட தேவையில்லை என்னை பொறுத்தளவு. என்ன ஸோ அதனால தான் ஏஎல்பியினுடைய அணுகுமுறைப்படி உங்களுக்கு புரியுது வைக்கணும்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அநேகமா இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன ஸோ இந்த கோச்சாரம் என்கிறது வந்து ஏஆர்பி பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா, இம்பாக்ட் ஆனாக்கா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே இந்த ஏஆர்பி பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ நீங்க வந்து யூடியூப்ல வந்துட்டு இந்த ஸ்கோர் போடுறாங்க, அதை வச்சு நீங்க கணக்கெடுக்க அது எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஏஆர்பி என்னது ஏஎல்பி என்னதுன்ட்டு தெரியணும் ஆவலா இருக்குனாக்க என்னுடைய மொபைல் நம்பர், நான் ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர், என்னுடைய மொபைல் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்க. இல்லாட்டினாலும் வேற யாரையாவது ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். எனக்கு வந்து இப்போ வரப்போற சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்கலாம் நீங்க. என்ன அதுதான் கரெக்டான முறை. இப்ப இந்த சாம்பிள் ஜாதகத்துல வந்து இவருக்கு வந்து ராகு திசை, அதாவது ஏஆர்பி வந்து அனுஷம் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்துட்டு இவருக்கு ஏஆர்பி வந்து புதன் திசை, புதன் இல்லை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து சதயம் ராகு திசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பன்னா அவருக்கு வந்து ராகு பயிற்சி வந்து இம்பாக்ட் ஆகும். தெரியுதா? அதே மாதிரி குரு திசை நடக்குதுன்னா குரு பயிற்சி அவருக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ எந்த திசை பொறுத்து அந்தந்த மேஜர் கிரகங்கள் வந்து திசை பயிற்சி அடையும் போது அதனுடைய இம்பாக்ட் ஆகும். நம்ம வந்து சனி திசை வந்துட்டு 2.5 வருஷம், சனி ஒரு வீட்டுல வந்து 2.5 வருஷம் இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வீட்டுல.
என்ன, ராகு வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு 1.5 years இருப்பாங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் தான் ரொம்ப லாங் டேர்மா ஒரே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த 3 பயிற்சிகளை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கும், நமக்கு பலன் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டு நடக்கும்னு பார்க்குறோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் 15 நாள்ல ஒவ்வொரு வீட்டா மாறிட்டே போவாரு, சூரியன் ஒவ்வொரு மாசமா மாறிட்டே போவாரு. ஸோ அது நம்ம வந்து ஜாஸ்தி அவ்வளவா கணக்குல எடுக்கிறது இல்லை. எடுக்கிறோம் நம்ம ஆஸ்ட்ராலஜர் எப்பனாக்கா ஒரு சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும்போது அந்த கோச்சார பலன் சூரியன் எங்க இருக்காருன்ட்டு கூட நம்ம பார்ப்போம், தெரியுதா? அது வந்து ஆஸ்ட்ராலஜர்களுக்கு தெரியும் அது. ஸோ மேஜரா வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தான். இந்த 3 தான் பார்க்கணும், தெரியுதா? ஸோ அநேகமா நான் பேசின இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு பூரிப்படையும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அணுகி பேசுங்க. உங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னாக்க, இல்லாட்டினா வேற பல ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்கள அணுகி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.